One of the most expensive and powerful motorcycle in the 600cc segment 1995ல கிக் ஸ்டார்ட் பண்ணது இப்போ வரைக்கும் ரொம்ப சூப்பராக லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க கவாசகி. ஒரு அப்டேட்டுக்கும் நல்ல ஒரு பவர் ஃபிகர்ஸில் அப்டேட் கொடுத்துட்டே வராங்க. 2008 வரைக்கும் ஒரு 599cc இருந்தது. அதுக்கு அப்புறம் வர எல்லா மோட்டார் சைக்கிள்ஸும் அவங்க 636cc மாத்திட்டாங்க. இந்த வண்டி ப்ரொவைட் பண்ணது கவாசகி மதுரை. ரொம்பவே ஒரு ரேர் பீஸ். உங்களுக்கு வேணும்னா அவங்க நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வண்டியோட டிசைன் ZX 10R இருந்து இன்ஸ்பயர் பண்ணது. ஃப்ரண்ட்ல இருக்க கவுல்ல இருந்து கொடுத்துருக்க ஏரோடைனமிக்ஸ் கட்ஸ் வரைக்கும் எல்லாமே ZX 10R இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது. ஒரு பிக் பைக்ஸ்க்கான அந்த ப்ரொப்போர்ஷன்ஸ் எல்லாமே இந்த 6Rலையும் கவாசகி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ சைட் பேனல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லே அவுட்டான டிசைன் இருக்கு. ஒரு 1.4 மீட்டர் வீல் பேஸ் இருந்தாலும் சைடில் கொடுத்துருக்க அந்த பேனல்ஸ்னால இன்னும் வண்டி பெருசாக இருக்க மாதிரி தெரியுது. ஒரு ZX 14R மாதிரி. அந்த ZX 14R நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ஸோ வண்டியோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட் ஹெட்லாம்ப்ல இருக்க அந்த அக்ரெசிவ்னஸை வண்டியோட இன்ஜின் முதற்கொண்டு ஃபுல்லாவே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த டெயில் லாம்ப் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். வண்டியோட இன்ஜின் கிட்டத்தட்ட 636cc 4 சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நார்மலா 124 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ற இந்த இன்ஜின் ரேமர் ஆக்டிவேட் பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 129 PS ஆஃப் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு அண்டர் ஸ்கொயர் இன்ஜின் தான், அதனால வண்டியோட டார்க் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு. வெறும் 69 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்றதுக்காக கேம் ப்ரொஃபைலை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வண்டியோட ஹெட் பைப், இன்லெட் ஃபனல் இது எல்லாமே ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா டைட்டானியம் வால்வ்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. டியூரபிலிட்டி வைஸ் இன்னும் நல்லாவே இருக்கும். இது H2ல இருந்து அவங்க இன்ஸ்பயர் பண்ணது. ஸோ அதே மாதிரி இதை நிப்பாட்டுறதுக்காக அவங்க கொடுத்துருக்க டபுள் பிஸ்டன் பிரேக்ஸ் இந்த இடத்துல நான் ஓட்டின வரைக்கும் ரொம்பவே ஷார்ப்பாகவே இருந்துச்சு. அதே மாதிரி தான் ரியர் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்ல USD அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா மோனோஷாக் சஸ்பென்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா பின்னாடி கொடுத்துருக்க அந்த பிக்கி பேக் ரிசர்வாயர் ரொம்ப ஹார்ட் கோராக நீங்கள் ஓட்டினாலும் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே டீசெண்டாக இருக்கும் இந்த சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப கீழே இருக்கனால கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 130 mm தான் இருக்கு. அதனால பேட்சியான ரோட்ஸ் போகும்போது இந்த பிளாஸ்டிக்ஸ் தட்டுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமாக போங்க. அதே மாதிரி இந்த வண்டியோட டயர்ஸ் ரியர்ல 180யும் ஃப்ரண்ட்ல 120 செக்ஷன்ஸ் ஆஃப் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க பியர்லில இருந்து. அண்ட் இதோட ஸ்விங் ஆர்ம் அலுமினியம் ஸ்விங் ஆர்ம் கொடுத்துருக்கனால வண்டியோட ரைடிங் டைனமிக்ஸ் இன்னுமே ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த வண்டியோட எர்கனாமிக்ஸ், ஸோ நான் இருக்க ஹைட்டுக்கு எனக்கு இந்த வண்டி ரொம்பவே டீசெண்டாகவே இருக்குது இந்த வண்டி உட்கார்றதுக்கு. ஆனால் கொஞ்சம் ஃபுட்ரஸ் வந்து ஹைட்டாக இருக்கனால என் ஹைட்டுக்கு இந்த டேங்க் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. ஆனால் மற்றபடி இந்த வண்டியோட ரைடிங் பொசிஷன் எல்லாமே நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு சின்ன விஷயம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா வண்டியோட மிரர்ஸ் பொறுத்த வரைக்கும் ZX 10Rல இருக்க அந்த இண்டிகேட்டட் மிரர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். சீட்டிங்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட் தான். நீங்கள் உட்காந்து டக் பண்ணி ஓட்டினாலும் சீட்டோட லென்த் ரொம்ப அதிகமாக இருக்கனால நீங்கள் ரொம்பவே ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாகவே ட்ரைவ் பண்ணலாம். அதே மாதிரி சீட் ஹைட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலா இருக்கு. ஆனா நீங்க கொஞ்சம் ஷார்ட் ரைடரா இருந்தீங்க அப்படின்னா டிப் ஆஃப் டோல நிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் வண்டியோட ஸ்விட்ச் கியர் வைஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. ஏன்னா ஒரு பிரீமியம் செக்மெண்ட்னால ஸ்விட்சஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருந்திருக்கும். ஸோ ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது இந்த வண்டியோட பிரசன்ஸ் நல்லா இருக்கு. ஒரு 13 லிட்டர் ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி, கொஞ்சம் ஸ்கூப்டா கொடுத்துருக்காங்க, நீட்டா டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 4 ரைடிங் மோட்ஸ், அதில் ஒன்று வந்து கஸ்டமைசபிள். பிரேக்கிங்ஸ்காண்டி எக்ஸாஸ்ட் பைப்பில் நம்மளுக்கு பட்டர்ஃப்ளை வால்வ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் தான். பட் நம்மளுக்கு அந்த 6 ஆக்சிஸ் IMU யூனிட் கொடுத்து அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கார்னரிங் ABSலாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் கிட்டத்தட்ட எக்ஷோருமே நம்மளுக்கு 11 lakhs கிட்ட வருது. அண்ட் மற்றபடி இந்த வண்டி உட்காந்து ஓட்டுற ஃபீலிங் எல்லாமே ஒரு ZXோட மினி வேர்ஷனாக தான் நல்லாவே தெரியுது. ரேரான ஒரு ஃப்ளாக்ஷிப் மோட்டார் சைக்கிள். ஸோ வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் இது ஆக்சுவலாக ஏற்கனவே நீங்கள் அந்த ZXல பார்த்தது தான். ஆனால் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே நம்மளுக்கு ரைடிங் மோட்ஸ் எல்லாமே காமிச்சிரும். அது போக வந்து குவிக் ஷிஃப்ட் ஆஸோட ஆப்ஷன்ஸும் இங்கேயே வந்துருது. இது போக நம்ம இந்த ZXல பார்த்த அதே விஷயம் தான், லாங் பிரஸ் பண்ணாதான் இதோட மெனுக்கே போகும். இதுல கொடுத்துருக்க ப்ளூடூத் கவாசகியோட ரைடாலஜி டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். இந்த கிளஸ்டருக்கு 4.3 இன்ச் கிளஸ்டருக்கு ஒரு புது அப்டேட்னு கூட சொல்லலாம். இந்த டிஸ்பிளேல நம்மளுக்கு 4Rல கொடுத்திருந்த அந்த ட்ராக் டிஸ்பிளே வந்து கொடுக்கல, காஸ்ட் கட்டிங்னால அதை வந்து குறைச்சிருக்காங்க. இந்த வண்டியோட வேர்டிக் பொறுத்த வரைக்கும் இதை உட்கார்ந்து ஃபீல் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. நல்ல ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ், நல்ல ஒரு குவாலிட்டி வைஸ் கவாசகி ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க. இன்ஜின் அதே மாதிரி தான் ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின்
அந்த சவுண்ட் வைஸ் உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. இன்னும் நான் சொன்ன அந்த சின்ன சின்ன விஷயம் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நல்லாயிருக்கும். ஒரு 11 lakh rupees எக்ஸ் ஷோரூமுக்கு இந்த வண்டியை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு Z900க்கு ஈக்குவலான ஒரு பவர் ஃபிகர்ஸில் கவாசிக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். உண்மையிலே செம்மையான ஒரு விஷயம். இந்த வண்டி ப்ரொவைட் பண்ணது கவாசிக்கு மதுரை. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் மோட்டோகிராஃபி.